மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4வது முறையாக சென்னை கோட்டையில் இருக்கின்ற கொடிமரத்தில் சுதந்திர 78வது ஆண்டு விழா கொடியேற்ற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி நாட்டு மக்களுக்கு பல நல திட்டங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏழை எளியவர்கள் குறைந்த விலையில் மருந்து வாங்குவதற்காக முதல்வர் மருந்தகம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோல் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு 20,000 21,000 என்றும் அவருடைய குடும்பத்துக்கு வழங்குகின்ற நிதி 11,500 என்றும் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் உட்பட பல பேருடைய வ.உ. சிதம்பரனார் உட்பட பல பேருடைய வாரிசுதார்களுக்கு குடும்பத்தார்களுக்கு அவர்களுக்கு வழங்கி வருகின்ற 10,000 ரூபாய் 10,500 ரூபாயை வழங்கி நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களுடைய குடும்பங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பாராட்டியதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சுதந்திர தினத்தன்று நம்முடைய இந்து ஆலயங்களில் சென்று சமபந்தி விருதுகளில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி நானும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்களும் இந்த பெருமாள் ஆலயத்திற்கு வந்து மயிலாப்பூரில் இருக்கின்ற இந்த ஆலயத்திலே வந்து சமபந்தி விருந்திலே கலந்து கொண்டது பெருமையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். அதுல திராவிட சித்தாந்தங்கள் உண்டு அப்படின்னு தமிழக ஆளுநர் சர்ச்சையான பேச்சு மொழியால் பிரிவினை உண்டாக்குகின்றதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவங்க என்ன நோக்கத்தில் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்த்துதான் நல்லது. தொடர்ந்து திராவிட சித்தாந்தத்தின் மீது அவருக்கு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கு. திராவிட சித்தாந்தம் வந்து எல்லோருக்கும் எல்லாம், அதான் திராவிட சித்தாந்தம். சாமானிய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவுவது மட்டுமல்ல, எல்லா சமூகத்தினருக்கும் ஒன்றிணைத்து அனைவருக்கும் சமமான உதவியை செய்வது தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திட்டங்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ 1,20,00,000 பேர்களுக்கு மேல் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும். ஜாதியை பார்த்தாங்களா, மதத்தை பார்த்தாங்களா, கட்சியை பார்த்தாங்களா, ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்களா? இல்லையே. அதுவும் 1,20,000 பேர் இப்போ மாதம் 1000 ரூபாய் பயன்படுகின்ற அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த பத்திரிகைகளாவது ஊடகங்களாவது இது தவறாக தேர்வு செய்திருக்கின்றார்கள்? ஆளுங்கட்சி சார்பா எதிர்கட்சிக்கு இப்படி விரோதம் அல்லது இந்த சமூகம் இந்த ஜாதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு யாரும் சொல்லலையே. 1,20,00,000 பேர்களை தேர்ந்தெடுக்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வழிகாட்டுதல் படி நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய துறை சார்பாக தான் தேர்ந்தெடுத்தாங்க. எவ்வளவு அற்புதமான திட்டத்தை தந்திருக்காங்க. அதே போல எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சியா, வெளிப்படைத்தன்மையோடு 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தா மாதம் 1000 ரூபாய் புதுமைப்படுத்திட்டோம். பையங்க எங்களுக்கு என்ன அப்படின்னாங்க, இந்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோருக்கும் எல்லாம் வழங்குகிறது. அதுக்கு பேர் தான் திராவிட மாடலே தவிர வேற நீங்க இப்ப கேட்டது மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட நாணய வெளியீடு 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக உட்பட பங்கேற்பு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு தேசிய தலைவர், மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சமூகத்துக்காக வாழ்ந்தவர் அல்ல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பது நாடறிந்த விஷயம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொள்கை வந்து மாநில சுயாட்சி கொள்கையாக இருந்தாலும் இந்தியா என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சைனா பாகிஸ்தான் வார் வரும்போது மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே அதிகமான ராணுவத்திற்கு நன்கொடை கொடுத்தவர் மறைந்த தலைவர் கலைஞர். ஆகவே அவர் ஒரு தேச தலைவர். எவ்வாறு பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டியெல்லாம் பள்ளியை திறந்து நம்முடைய கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர், அதே போல மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரிக்கு கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கியிருக்கின்றார். உதாரணத்துக்கு ஒன்று என்று சொன்னால், இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வீர முத்துவேல் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்.
அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி. இப்போது சந்திரயான் 3 இயக்குநராக இருந்து அதை தர இருக்கிறதிலும் மிகப்பெரிய பெருமைக்குரியவர் அவர். அவர் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் கௌரவிச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேளுங்க. மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரி கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் என்ற காரணத்தினால் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னார். எங்க ஊருக்கு பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க அழகு மீனா. அந்த அம்மா முதல் பட்டதாரி என்ற திட்டம் வரவில்லை என்று சொன்னால் இந்த அழகு மீனா பட்டம் படித்திருக்க மாட்டேன், இப்போது IAS அதிகாரியாக மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேச தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர். ஆகவே எல்லா கட்சிகளும் அதிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல்வருடைய எண்ணமோ. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். சார், 19வது உதயநிதி துணை முதலமைச்சரை பார்க்கலான்ற கருத்து வலுக்குது. பார்க்க தானே செய்வாங்க. அவர் இளம் தலைவர், எல்லாரும் விரும்புவாங்கல்ல. போய் பாருங்க, எல்லாரும் சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் துணை முதல்வராக பார்க்கலாமா சார்? 19ஆம் தேதிக்கு பிறகு அவரை துணை முதல்வராக பார்க்கலாம். நீங்க எல்லாரும் விரும்புறீங்க. முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ விதையாகி அது செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்ச்சிட்டு பழுக்க தான் ஜெயின் பண்ணியிருக்காங்க முதல்வர். நன்றி. அது முதல்வர்கிட்ட கேட்கணும். நன்றி. முதலமைச்சர் பங்கேற்றாங்க. அது தவறு இல்லையா? நீங்க வந்து அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது இருக்கணும். அதாவது ஆளுநர் அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட முறையில் ஆளுநருக்கோ அல்லது யாருக்கோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது கருத்து வேறுபாடுகள் தான். ஆனால் அந்த ஆளுநர் என்ற ஒரு அமைப்பு இருக்குதுல்ல, அதை மதிக்கணும். ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க ஆளுநர் அங்கிற ஒரு டெக்கோரம், அந்த அமைப்பு அது இருக்கணும். நம்ம எல்லாரும் அது மோதல் போக்க உருவாக்கணுங்கிற நோக்கம் இல்லை. அதனால தான் முதல்வர் அவர்கள் நம்ம அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வந்தாங்க. முடிஞ்சா நான் கூட கலந்து கொள்ள, அதில் ஒன்றும் தவறு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள ஆளுநர் தானே அது. வேற பாகிஸ்தான் அங்கே சைனாவில் உள்ள ஆள் இல்லையா? நன்றி.